ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். பட் இந்த தடவை புதிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கங்கள் வாங்குகின்றன. ஸோ அரசாங்கம் எப்போ வாங்குறதை நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். அரசாங்கம் வாங்குறதை நிப்பாட்டினாங்கன்னா டெஃபினட்டாக கோல்டு ப்ரைஸ் குறையும். அவங்க எப்போ நிப்பாட்டுவாங்க? ஒரு ஓரளவு நிச்சயம் உள்ள தன்மை உலகம் பூரா இருந்துச்சுன்னா, ஓகே வேர்ல்டு இஸ் அ சேஃப் பிளேஸ் அப்படின்னா நீ தங்கத்தில் போதுப்பா அப்படின்னு அவங்க நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த டைம் எப்போங்கிறது உண்மையில் யாருக்கும் தெரியாது. அதிபர் ட்ரம்ப்புக்கும் தெரியாது, நமது பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே இதை பற்றி தெரியாது, எந்த மக்களுக்கும் தெரியாது. ஸோ விழுகையில் தான் இந்த இப்போ நேற்று ஏறிச்சுன்னாங்க, இன்றைக்கி கோல்டு விழுகுது 7%, 6% இன்டர்நேஷ்னல்லே விழுந்திருக்கு. அவுன்ஸுக்கு $300 விழுந்திருக்கு. ஸோ பீப்புள் ஆர் நர்வஸ். வாங்கி வச்சுருக்கவங்க பூரா கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. ஐயோ தான் நான் லாபத்தை இழந்துருவனோ, நல்ல லாபத்தில் இருக்கனே, ஸோ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே விழுந்தாலும் வந்து அது ரொம்ப கீழே விழுமா வந்து, இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து இது ஒரு லாங் டைம் பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன லாபத்தை தர்ற மாதிரி தான் இருக்குமா? சரி, ரொம்ப நீண்ட நெடிய காலங்களில் பார்க்கையில் கோல்டு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நோ டவுட்.